மிதுன லக்னம் கன்னியா லக்னம் பொறுத்தவரை குரு பலம் பெறக்கூடாது. பலம் பெற்றால் வாழ்க்கையில பயங்கரமான தீய பலன்களை தருவான். குரு காரகத்துவம் வகிக்கக்கூடிய எல்லா விஷயத்திலும் பாதிப்பு. அதாவது மிதுன லக்னம் எடுத்துக்கொண்டால் 7 கூடையவன் குரு, 10 கூடையவன் குரு ஆக களத்திரம் வகையில, அதாவது கல்யாண வகையிலும் பாதிப்புகள் கொடுக்குறான், தொழில் வகையிலும் மிகப்பெரிய பாதிப்புகள் கொடுக்குறான். அதே நேரத்துல கன்னியா லக்னம் பொறுத்தவரை 4, 7 கூடையவனாக வருகிறான். ஸோ அவருக்கும் பாதிப்பு கொடுக்குறாரு. ஆனால் குரு பலம் பெறக்கூடாதுன்றது உறுதியான உண்மை. அதே குரு புதனோட சுக்கரனோட இணையும் போது ராஜயோகத்தை தருகிறான். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக யோகத்தை தருகிறான். ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடராக மாறக்கூடிய ஆற்றல் கொடுக்குறான். ஸோ அது எப்படி வருதுன்றது முக்கூட்டு கிரகங்கள்ல குரு இணையும் போது அந்த பாவத்தன்மை பாதகத்தன்மை மறைந்து விடுகிறது. யோக பலன் என்பதை பிரதிபலிக்கிறது. ஆக நம்ம அது ஒவ்வொரு லக்னத்துக்கு மாறுபடும் போது நிறைய பேர் குரு சுபக்கிரகம் தானே, அது எப்படி மிதுன ராசிக்கு கன்னியா ராசிக்கு லக்னத்துக்கு தொந்தரவு கொடுக்கும்னா அதுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் மாரகாதிபத்திய தோஷம் பாதகத்தன்மை உடையறதுனால அவர் உச்சம் பெறும்போதோ ஆட்சி பெறும்போதோ அதுக்கு உண்டாகின அதிகப்படியான தொந்தரவுகள் நிச்சயமாக தருவார். ஆக இந்த முக்கூட்டு கிரகங்களோடு இணையும் போது ராஜயோகமாக மாறிவிடும்.